பருப்பு சாதம் ரெடி ஆகிடுது. பச்சை பயிறு சாதம். என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு எல்லாம் வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை பயிறு சாதம் பண்ணுறதை பார்க்க. வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 பார்ட் ரெசிபி. அதாவது நான் அதை வந்து பச்சை பயிறு வந்து கிரேவியாலாம் பண்ணியிருக்கேன் நானே. இது வந்து சாதம் அப்படியே ஒரே குக்கர்லேயே 1 பார்ட்லேயே பண்ணிடுறது. அதுக்கு வந்து நான் வந்து இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். இது அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுலேயே 1 டம்ளர் வந்து நான் பச்சை பயிறு வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டுருக்கேன். முளை விட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக முளை விட்டு சமைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் ஒரு நாள் பூரா பகலில் நேற்று காத்தாலேயே ஊற போட்டுட்டு இன்றைக்கி சமைக்கணும்னா நேற்று காத்தாலேயே ஊற போட்டு ராத்திரி ஃபுல்லாக தண்ணி வடிச்சிட்டு கப்புன்னு மூடி வச்செல்லாம் ஒரு முளை விட்டுரும். எனக்கு நான் ராத்திரி தான் ஊற போட்டேன். காத்தால் வடிச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு போட்டு வச்சேன் பாருங்கள். எனக்கு இப்போ நிறைய உங்களுக்கு டிவியில் தெரியறதில்லை, வீடியோவில் நிறையா முளை விட்டுடுது. ஒரு 10-15 கிலோ முளை விட்டுடுது. நன்னாவே சட்டுன்னு முளை விட்டுரும். அப்படி உங்களுக்கு வேணால் நீங்கள் முதல் நாளே போட்டுட்டு நல்லா முளை விட்டுரும். இது பச்சை பயிறு சாதம். நான் அதை கிரேவி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சாதமாக பண்ணுறேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு என்கிட்ட சின்ன வெங்காயம் தான் இருக்குது. ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி வந்து 1 இன்ச் எடுத்து அலம்பி நறுக்கி வச்சுட்டுருக்கேன், சீவி தோல் சீவி. கருவேப்பிலை ஒரு ஆறுக்கு எடுத்துட்டுருக்கேன். 2 பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் காரத்துக்கு வரமிளகா போட்டுக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அலம்பி நறுக்கி வச்சுட்டுருக்கேன் சின்ன சின்னதாக. இதில் 1 டம்ளர் 2 பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன். முதல் பால் 2வது பால். இது தேங்காய் பால் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வேணால் வந்து வேறு ஏதாவது போட்டுக்கலாம். ஸ்பைசி ஐட்டங்கள்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பூண்டு இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடலை. எனக்கு வேணால் நான் போடலை. எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். ஜீரகம் மட்டும் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி வதக்கிட்டு தக்காளி பழம் போட்டுட்டு தண்ணி விட்டுருங்கோ. நான் வந்து சாதாரண புழுங்கரிசி தான் எடுத்துட்டுருக்கேன், பொன்னி அரிசி. உங்களுக்கு என்ன அரிசி தேவையோ எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து 3 டம்ளர் விடுவேன். இது 1 டம்ளர் போக பால் 1 டம்ளர் போக 2 டம்ளர் மட்டும் தண்ணி விட்டுண்டா போகிறோம். தக்காளி இருக்கிறதுலாம் இருக்கிறதுனால போகிறோம். இது கடுகு வெடிக்கட்டும் சொல்கிறேன். கடுகு வெடிச்சிட்டு ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது நல்லது, உடம்புக்கு நல்லா ஜீரண சக்தியாகும். அதனால் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுன்றேன். இது வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா வெங்காயம் வதங்கி எடுத்து தக்காளி போட்டுடலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான நம்ம வந்து நான் வரமிளகா அப்படி தான் போடுறேன். நான் வந்து 2 பச்சை மிளகா தான் போட்டுருக்கேன். அதனால் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகா அப்படி காரத்துக்கு. நீங்கள் எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ அளவை பொறுத்து நீங்கள் அதை சேர்த்தி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்தி போட்டுக்கோங்க. உப்பு நான் வந்து இந்த உப்பு தான் போடுறேன். உப்பு போட்டுடலாம். சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ.
இப்போ இந்த தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தேங்காய் பால் விட்டுக்கலாம். ஏன்னா அந்த உப்பு மிளகாப்பெல்லாம் போட்டுட்டு பால் வந்து பிரியறதுக்கு சான்சஸ் இருக்குது, நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நம்ம வந்து தண்ணி முதல்ல விட்டுண்டு அது கொதி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். நான் இதில் 3 டம்ளர் விட்டுருக்கேன். தேங்காய் பால் 1 டம்ளர் இருக்குது. இது நல்லா கொதி வரட்டும். இதுக்கு நீங்கள் வந்து அப்பளம், வடை, சிப்ஸு எதை வேணால் தொட்டுண்டு சாப்பிட்லாம். காய், உருளைக்கிழங்கு எது வேணால் தொட்டுண்டு சாப்பிட்லாம். இதுதான் இப்படி தான் சாப்பிடணும்னு இல்லை. இது கொதி வரட்டும். அரிசியை இது போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க நல்லா கொதிக்கிறது. இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் விட்டுக்கலாம். ஏன்னா முதல்ல விட்டேன்னா ஒரு மாதிரி உப்பெல்லாம் போடுறதுக்கு நமக்கு இதாகிடும், மிளகா அப்படிலாம். இப்போ வந்து இந்த பச்சை பயிறு போட்டுடலாம். அரிசியும் போட்டுடலாம். 2 விசில் விட்டால் போதும். இந்த மாதிரி அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி வச்சு 2 விசில் போகிறோம். இது வந்து நம்ம வந்து சாதம் ஆனாட்டு ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டேன்னா, எந்த பருப்பு சாதத்துக்கும் நெய் விட்டுனேன் ரொம்ப நல்லா இருக்கும். மூடி வைக்கலாம். 2 விசில் வரட்டும், காட்டுறேன். இப்போ பாருங்கள் சாதம் ஆயிடுத்து. பச்சை பயிறு சாதம். இதே நீங்கள் வந்து முளை விட்டும் பண்ணலாம். முளை விட்டு பண்ணால் நீங்கள் முதலாளே ஊற போட்டுருக்கோம். இதுக்கு வந்து எந்த நீங்கள் பருப்பு சாதம் சாப்பிட்டாலும் ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு சாப்பிட்டே தான் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக. அதனால் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இது சின்ன ஸ்பூன் தான். இதுக்கு நீங்கள் எது வேணால் தொட்டுண்டு சாப்பிட்லாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம்.